குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் சாப்டர் 3 பார்த்தோம் இல்லையா, அதாவது பிளான்ட் மார்ஃபாலஜியில் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி பார்த்தோம். ஸோ இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ரூட்டு ஸ்டெம் பார்த்தோம் இல்லையா, ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ளவரு, ஃப்ரூட்டு இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ளவர், அக்சசரி ஆர்கன்ஸ். அக்சசரி ஆர்கன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளோரல் டயக்ராம் அண்டு ஃப்ளோரல் ஃபார்முலா. ஸோ ஃப்ளோரல் டயக்ராமும் ஃப்ளோரல் ஃபார்முலாவும் பார்க்கணும். ஃப்ளோரல் ஃபார்முலானா அதில் இருக்கக்கூடிய கேலிக்ஸு, கொரலா இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதனுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வச்சு தான் ஃப்ளோரல் ஃபார்முலா பண்ணுவோம். அடுத்து ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி, இனப்பெருக்க புற அமைப்பியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெசனுக்கு போகலாம். So flowers have been a universal cultural object for millennia. They are an important aesthetic element in everyday life and have played a highly symbolic role in our culture throughout the ages அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்தட்டிக் எலிமெண்ட். ஆஸ்தட்டிக் எலிமெண்ட் அப்படின்னா அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் சொல்கிறோம். அண்ட் இட்ஸ் அ சிம்பாலிக் ரோல் இன் அவர் கல்ச்சர் த்ரூஅவுட் த ஏஜஸ். பல்வேறு காலகட்டங்களில் சிம்பாலிக் ரோலாகவும் இருக்குது. இப்போ இன்னும் சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வந்து என்ன வச்சுருக்காங்க, அவங்க கொடியினுடைய இதாக வச்சுருக்காங்க. நம்மளே வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு லோட்டஸ் வச்சுருக்கோம், ரைட்டா. Exchange of flowers marks respect, affection, happiness and love. However, the biological purpose of the flower is very different from the way we use and perceive. Flower helps a plant to reproduce its own kind. This chapter discusses flowers, their arrangement, fruits and seeds, which are the reproductive units of a plant. So இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது பூங்கொத்துன்னு சொல்லுவோம். இப்போ ரோஜாப்பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம பூ அப்படின்னு சொல்கிறோம், ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ முருங்கைப்பூலாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பூக்களாக இல்லை, எப்படி இருக்கும், முருங்கைப்பூ நிறைய கொத்தாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஆவாரம்பூ கொத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, இன்ஃப்ளோரசன்ஸ், மஞ்சரி அல்லது பூங்கொத்து அப்படின்னு பேர். Have you seen a bucket being used to doing functions? A group of flowers arranged together on our preference is a bucket. ஸோ இப்போ பக்கெட்டில் வந்து பார்த்தோம், பக்கென்னு சொல்கிறோம் இல்லையா, பக்கெட் கொடுக்குறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸை ஃப்ளவர்ஸ் வந்து என்ன பண்ணிப்போம், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். பட் an inflorescence is a group of flowers arising from a branched or unbranched axis with a definite pattern. ஸோ இப்போ இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் a group of flowers. எப்படி அரேஞ்ச் ஆகிருக்காங்க, arising from a branched or unbranched axis. ஸோ ஒன்று பிரான்ச்சிங்காக இருக்கலாம், இல்லைன்னா அன்பிரான்ச்சாக இருக்கலாம். அண்ட் இட்ஸ் வித் ஏ டெஃபினட் பேட்டர்ன். பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இதில் கட்டாயம் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது இப்போ சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா எல்லா சைமோஸ் எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ரெசிமோஸ் அப்படிங்கிறது எல்லாம் ஒரே மாதிரி ரெசிமோஸாக தான் இருப்பாங்க, ரைட்டா. ஸோ அதை தான் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அடுத்து என்னென்னு பார்ப்போம். Functions of inflorescence is to display the flowers for effective pollination and facilitate seed dispersal. ஸோ அப்போ இந்த இன்ஃப்ளோரசன்ஸினுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா டு டிஸ்பிளே த ஃப்ளவர்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் பாலினேஷன். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன், இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது, இப்போ லீஃபில் வந்து பார்த்தோம்னா லீஃப் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நிறைய இருந்துச்சு. என்னெல்லாம் இருந்துச்சு, ஆல்டர்னேட்டு, ஆப்போசிட்டு, டெக்குசெட்டு இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ அது வந்து எதுக்காக இருந்துச்சு, டு எக்ஸ்போஸ் த லைட், சூரிய ஒளி நிறையா கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறது. ஃப்ளவர்ஸ் வந்து எதுக்கு இந்த பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா டு எக்ஸ்போஸ் இட் டு என்ன சொல்லுவோம், எஃபெக்டிவ் பாலினேஷன், சரியா, பாலினேஷன் நல்லா நடக்கிறதுக்கும் அண்டு ஃபெசிலிட்டேட் சீடு டிஸ்பர்சல். ஸோ பாலினேஷன் நடந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சீடு டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்காக தான் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் த குரூப்பிங் of flowers is one place gives a better attraction to the visiting pollinators and maximizes the energy of the plant. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த grouping of flowers is one place gives a better attraction to the visiting pollinators. யார் இந்த visiting pollinators, ஹனி பீஸாக இருக்கலாம், அல்லது இன்செக்ட்ஸாக இருக்கலாம், அல்லது அதர் அனிமல்ஸாக இருக்கலாம், எனிதிங் எல்ஸ், சரியா. ஸோ அந்த பாலினேட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல் அண்டு ஏபயாலஜிக்கல் ரெண்டு பேருமே இருக்காங்க. விண்டு, வாட்டர், இவங்களும் வந்து பாலினேட்டர்ஸ் தான். அதே மாதிரி இன்செக்ட் குரூப்பு, இவங்க அனிமல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இவங்களும் பாலினேட்டர்ஸ் தான்.
இதில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த இன்செக்ட் பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணி ஸோ பாலினேஷன் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது. இதோடைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் பொசிஷன். ஸோ பேஸ்ட் ஆன் பொசிஷனை வச்சு have you ever noticed the inflorescence arising in different positions? Where is the inflorescence present in a plant? Apex or axil? ரெண்டு இடத்துலையுமே இருக்கும் இல்லையா. Based on position, the inflorescence it may be classified into three major types. They are terminal, அதாவது டெர்மினல் அப்படின்னா என்னது, அந்த ஷூட் சிஸ்டம் தண்டினுடைய நுனி பகுதியில் வரக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ் க்ரோஸ் அஸ் எ பார்ட் ஆஃப் த டெர்மினல் ஷூட். ஸோ தண்டின் நுனி பகுதியில் வருது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ரெசிம் ஆஃப் நீரியம் ஒலியாண்டர். ஸோ அரளி செடியிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரான்ச் அந்த நுனியில் தண்டு நுனியில் தான் என்ன இருக்கும், பூக்கள் இருக்கும். அடுத்து ஆக்சிலரி கோணங்களில் வருது, அதாவது பிரான்ச்சஸ் உருவாகிற அந்த கோணத்தில் வர்றது. இன்ஃப்ளோரசன்ஸ் ப்ரெசன்ஸ் இந்த ஆக்சில் ஆஃப் த நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீஃப். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். செம்பருத்தி செடியில் வந்து பார்த்தோன்னா நுனியில் வர்றதில்ல, அது போல் எங்கே இருக்குது, லீஃப் ஆக்சிஸில் தான் பூ வருது இல்லையா. ஸோ இது ஆக்சிலரி. அடுத்து காலிஃப்ளவரஸ். Inflorescence developed directly from a woody trunk. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா தேப்ரமா கொக்கோ, கராப்ஷியா கைனசிஸ். கொக்கோ செடி இருக்கு இல்லையா, நம்ம சாக்லேட் கொக்கோ பிளான்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா காலிஃப்ளவரஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக எங்கேருந்து வரும், பிரான்ச்சில் இருந்து இல்லை, மெயின் ட்ரங்க் இருக்கு இல்லையா, அந்த ட்ரங்க்லேருந்து என்னாகும், அது டைரெக்டாக பூ தொங்கிட்டு இருக்கும் ரைட்டா. ஸோ அதை தான் காலிஃப்ளவரஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்சர்வ் த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் அண்ட் கேனன் பால் ட்ரீ, வேர் டஸ் இட் அரைஸ் அப்படின்னு ஒரு கொஷின் வைக்கிறாங்க. ஸோ ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், இது வந்து காலிஃப்ளவரஸ் டைப் தான். எங்கே இருக்கும், தண்டில் தான் தொங்கிட்டு இருக்கும் காய் எப்பயுமே. பேஸ்ட் ஆன் பிரான்ச்சிங் பேட்டர்ன் அண்ட் அதர் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ பிரான்ச்சிங் பேட்டர்ன் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் எந்த மாதிரி பிரான்ச்சாக இருக்குது, சிங்கிளாக இருக்கா, அதாவது ஃப்ளவர் வந்து சிங்கிளாக இருக்கா, அல்லது 2-3 பூ சேர்ந்து இருக்கா, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெச்சூர்டு ஃப்ளவர் மேலே யங் ஃப்ளவர்ஸ் கீழே இருக்கா, அல்லது யங் ஃப்ளவர்ஸ் மேலே மெச்சூர்டு ஃப்ளவர் கீழே இருக்கா. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச்சிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதர் கேரக்டர்ஸ் படி இன்ஃப்ளோரசன்ஸ் மே ஆல்சோ பி கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் பிரான்ச்சிங், நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ். என்னென்ன அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ரெசிமோஸ் டைப்பு, டிட்டர்மினேட் ஜைமோஸ் டைப், மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்டிட்டர்மினேட் அப்படின்னா கீழே மெச்சூர்டு ஃப்ளவரும் மேலே நுனி நோக்கி என்ன ஆகிட்டு இருக்கும், யங் ஃப்ளவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரெசிமோஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மினேட் அப்படின்னா ஜைமோஸ் டைப்பு. ஸோ மெச்சூர்டு ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலேயும் யங் ஃப்ளவர்ஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தோன்னா மெச்சூர்டுக்கு அப்புறம் என்ன இருக்காது, அதில் க்ரோத் இருக்காது. அதனால் அதுக்கு பேர் என்னது, டிட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு பேர். Mixed inflorescence of some plants show a combination of indeterminate and determinate pattern. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே இருக்குது, மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ். எதோட மிக்ஸஸ்ஸு, இன்டிட்டர்மினேட்டு அண்டு டிட்டர்மினேட்டினுடைய மிக்ஸஸ். அடுத்து ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ் which do not confine to these patterns. இவங்க வந்து எங்கே இருக்க மாட்டாங்க, இந்த ரெசிமோஸாகவும் இருக்க மாட்டாங்க, அதாவது இன்டிட்டர்மினேட்டாகவும் இருக்க மாட்டாங்க, டிட்டர்மினேட்டாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் டைப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு பேர் ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைமோஸு, ரெண்டாவது பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் பேட்டர்ன் வந்து ரெசிமோஸ், ரெண்டாவது பேட்டர்ன் சைமோஸ். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், கீழே இருக்கக்கூடியது ஓல்டு ஃப்ளவர், மேலே போக என்ன ஆகுது, யங் ஃப்ளவர். அளவு சின்னதாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் அதை யங் ஃப்ளவர்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ரெண்டாவது டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிறது யங் ஃப்ளவராக இருக்கும், மேலே இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெச்சூர்டு ஃப்ளவராக இருக்கும். இப்போ இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கும், மல்லிகைப்பூ செடியில் இருக்குது இல்லையா, 2 மொட்டு வந்து கீழே இருக்கும், மேலே வந்து விரிஞ்ச பூ இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தோன்னா சைமோஸ் டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெசிமோஸ் டைப்புக்கும் சைமோஸ் டைப்புக்குமான டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. மெயின் ஆக்சிஸ் அன்லிமிட்டெட் க்ரோத்து, இங்கே மெயின் ஆக்சிஸ் லிமிட்டெட் க்ரோத். ஸோ ரெசிமோஸில் மேலே யங் ஃப்ளவர் இருக்கிறனால அதனுடைய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது, அதனால தான் அது இன்டிட்டர்மினேட்டுன்னு சொன்னோம், வரம்பற்ற வளர்ச்சியுடையது, அன்லிமிட்டெட் க்ரோத்து. சைமோஸில் நுனியில் மெச்சூர்டு ஃப்ளவர் இருக்கிறனால அதோடைய க்ரோத் நின்றோம், அதனால் இதுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டெட் க்ரோத்து. ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்டு இன் அக்ரோபிட்டல் சக்சஷன், ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்டு இன் பேசிபிட்டல் சக்சஷன். அக்ரோபிட்டல்னா நுனி நோக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், பேசிபிட்டல் அப்படின்னா கீழ் நோக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இஸ் சென்ட்ரிபீட்டல், ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இஸ் சென்ட்ரிஃபியூகல். சென்ட்ரிஃபியூகல்னா என்னது, சென்ட்ரிபீட்டல்னால் மையத்திலேருந்து, அதாவது எப்படி சொல்லுவேன், விலகிறது, மையத்திலிருந்து விலகிறதுக்கு பேர் சென்ட்ரிபீட்டல். சென்ட்ரிஃபியூகல் அப்படிங்கிறது மையம் நோக்கி விரிகிறதுக்கு பேர் சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலி த ஓல்டஸ்ட் ஃப்ளவர் அட் த பேஸ் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ்.
ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஓல்டஸ்ட் ஃப்ளவர் எங்கே இருப்பாங்க, இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ்னுடைய கீழ்ப்பகுதியிலையும், இங்கே வந்து பார்த்தோன்னா யூஸ்வலி த ஓல்டஸ்ட் ஃப்ளவர் அட் த டாப் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ், இங்கே வந்து பார்த்தோன்னா நுனியிலையும் இருக்கக்கூடியவங்க இது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் ஃபஸ்ட்டு டைப்பு ரெசிமோஸ் டைப்பு. த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ் பெடுங்கல் அப்படிங்கிறது அந்த மஞ்சட்டினுடைய காம்புக்கு பேர் தான் என்னது, பெடுங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பூக்காம்பு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மஞ்சரி காம்பு. Possess terminal bud which is capable of growing continuously and produce lateral flowers is called racemose. ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோன்னா ரெசிமோஸ் டைப் அப்படின்னு சொல்கிறோம். என்னது, the central axis of inflorescence மஞ்சரி காம்பு என்னாகும், terminal bud which is capable of growing continuously. ஸோ தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருந்து மேல் நோக்கி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், பூக்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அது இன்டிட்டர்மினேட் வரம்பற்ற வளர்ச்சியுடைய அன்லிமிட்டெட் க்ரோத்துன்னு நம்ம சொன்னோம். இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸுக்கு பேர் என்னது, ரெசிமோஸ் டைப். Old flowers at the base and younger flowers are buds and buds are towards the apex. It is further divided into 3 types based on growth pattern of main axis. ஸோ இப்போ இந்த ரெசிமோஸ் டைப் வந்து பார்த்தோன்னா மேலும் 3 வகையாக பிரிக்கப்படுறோம். எப்படி, 3 types based on growth pattern of main axis. மெயின் ஆக்சிஸ்னுடைய growth pattern அது வளரக்கூடிய விதத்தை பொறுத்து ஸோ அதை 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த க்ரோத் பேட்டர்னோடையும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே புக்கில் வந்து ஃபாண்ட் மாறி இருக்குது, அதனால் நமக்கு தெரியல, நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட் ஹேண்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எலாங்கேட்டடு, ஃப்ளாட் ஹேண்டு அண்டு ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப்லேயும் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 5-6 டைப் இருக்கும். அதே மாதிரி மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் ஹேண்ட்லேயும் ஒரு 4-5 டைப்பு, அப்புறம் மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட் ஹேண்டில் ஒரு 2-3 டைப் இருக்கும், ரைட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிமோஸுடைய பேட்டர்ன் ஆக்சிஸ். இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட். த ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் எலாங்கேட்டட் அண்ட் கண்டென்ஸ் பெடிசிலேட் ஆர் செசைல் ஃப்ளவர்ஸ் ஆன் இட். பெடிசிலேட் ஆர் செசைல், பெடிசிலேட்னா என்னது, பூக்காம்பு இருந்துச்சுன்னா அதை பெடிசல்னு சொல்லுவோம், பூக்காம்பு இல்லை அப்படின்னா அதை செசைல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று அந்த மஞ்சரி காம்பு இருக்கு இல்லையா, அதை அந்த அச்சு அந்த மெயின் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸில் ஃப்ளவர் வந்து எப்படி இருக்கும், பூக்காம்போடு இருந்துச்சு அப்படின்னா அதை பெடிசிலேட் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவோம். பூக்காம்பு இல்லாமல் டைரெக்டாக அந்த ஆக்சிலே ஃப்ளவர் ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை செசைல் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவோம். த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் அண்டர் மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் டைப். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா சிம்பிள் ரெசிம். த இன்ஃப்ளோரசன்ஸ் வித் அன் அன்பிரான்ச்டு மெயின் ஆக்சிஸ் பியர்ஸ் பெடிசிலேட் ஃப்ளவர்ஸ் இன் அக்ரோபிட்டல் சக்சஷன். எக்ஸாம்பிள் குரோட்டலேரியா, ரெட்டூசா, மஸ்டர்டு. கடுகு செடியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரோட்டலேரியா சங்குப்பூ வகை, அப்புறம் கடுகு செடியெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அந்த மெயின் ஆக்சிஸ் வந்து பார்த்தோன்னா அன்லிமிட்டெட் க்ரோத்தாக என்ன ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருந்து பூக்களை உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே என்ன ஃப்ளவர்ஸு, செசைல் ஃப்ளவர்ஸ். ஸோ அப்போ செசைல் அப்படின்னா என்னது, பூக்காம்பு இல்லாமல் டைரெக்டாக அதில் ஓட்டிகிட்டு இருக்கும், ரைட்டா. ரெண்டாவது டைப் வந்து பார்த்தோன்னா ஸ்பைக்கு. ஸ்பைக் இஸ் அன் அன்பிரான்ச்டு இன்டிட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ் வித் செசைல் ஃப்ளவர்ஸ். எக்ஸாம்பிள் அக்கிராந்தஸ். நாயுருவி செடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், ஸ்பைக்கு முள் மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸை, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்பைக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கதிர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், இதுலேயும் செசைல் ஃப்ளவர்ஸ் தான் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ சிம்பிள் ரெசியூமில் வந்து பார்த்தோன்னா பெடிசிலேட் ஃப்ளவர்ஸ், அதில் பூ காம்பு இருக்கும், இதில் என்ன இருக்காது, பூ காம்பு இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக்லெட்டு. லிட்டரலி இட் இஸ் a ஸ்மால் ஸ்பைக். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்க, ஸ்மால் ஸ்பைக்காக இருப்பாங்க. த இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் வித் பிரான்ச்டு சென்ட்ரல் ஆக்சிஸ், ஈச் பிரான்ச் இஸ் ஏ ஸ்பைக்லெட். ஸோ அப்போ நிறைய ஸ்பைக்ஸ் சேர்ந்ததுக்கு பேர் ஸ்பைக்லெட் இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லுவோம். அதாவது ஸ்பைக்குங்கிறது ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ், அதில் அன்லிமிட்டெட் க்ரோத்து தான் செசைல் ஃப்ளவர்ஸ் நிறைய ஒட்டிகிட்டு இருக்கும். அதே ஸ்பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பைக்லெட் அப்படின்னு பேரும். செசைல் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் அக்ரோபிட்டல் சக்சஷன் அண்ட் ஆக்சிஸ். அக்ரோபிட்டல் என்ன சொல்லியிருக்கோம், நுனி நோக்கிய வளர்ச்சின்னு சொல்லியிருக்கோம். A pair of inflorescence bracts called glooms is present at the base. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளோரசன்ஸினுடைய பிராக்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராக்டியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்லுவோம், அந்த கீழே வந்து பூக்களை மூடி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, அதுதான் பிராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே ரெண்டு பேர் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பிராக்ட் இருக்கும், அவங்களுக்கு பேர் க்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் செசைல் ஃப்ளவர் ஹேஸ் எ லெம்மா பிராக்ட் அண்ட் எ பேலியா பிராக்டியோல். பிராக்ட் வேறு, பிராக்டியோல் அப்படிங்கிறது வேறு, ரைட்டா. அதாவது செதில் இலைகள் அப்படின்னு சொல்லுவோம். டெப்பல்ஸ் ரெடியூஸ்டு டு கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ் லாடிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்டல்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம்,
இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோக்ளாமிடியே, மோனோகாட்லிடன் இவங்க அங்கே இருப்பாங்க ரைட்டா. ஸோ அதனால் இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா டெப்பல்ஸ். அதாவது கேலிக்ஸும் கொரெல்லாவும் அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டெப்பல்ஸ் வந்து என்ன இருக்குது ரெடியூஸ்டுனா அதனுடைய அளவு சிறுத்து போய் என்னவா மாதிரி இருக்குது கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ் செதில் இலைகளாக மாறி இருப்பாங்க. ஈச் ஃப்ளவர் ஹேஸ் அ ஸ்டாமன் அண்ட் பிஸ்டில் ஒன்லி. ஸோ அதில் என்ன இருக்க மாட்டாங்க, ஏன்னா அதில் அது கேலிக்ஸ் கொரெல்லா கிடையாது இல்லையா. ஸோ அவங்க தான் ஸ்கேலி லீவ்ஸாக மாறிடுவாங்க. அதனால் இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்டாமன் அண்டு பிஸ்டில் இவங்க 2 ஆர்கன் மட்டும் நல்லா தெளிவாக தெரிவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பேடி அண்டு வீட், கோதுமையும் நெல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைக்லெட்டுக்கு எடுத்துக்காட்டு. கதிர்னு நம்ம சொல்கிறேன், நெற்கதிர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் ஒவ்வொரு ஆக்சிஸ்லேயும் என்ன இருக்கும் ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸில் நிறைய பிரான்ச்சஸோடு இருக்கும், அதுதான் ஸ்பைக்லெட். அடுத்து வந்து பார்த்தோன்னா கேட்கின் பூனைவால் அப்படின்னு தான் கேட்கின் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெண்டுலஸ் ஸ்பைக்ஸ், பெண்டுலஸ் அப்படின்னா கீழே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி வித் அ லாங் அண்ட் ட்ரூப்பிங் ஆக்சிஸ் பேரிங் ஸ்மால் யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். ஸோ இதில் யார் இருப்பா பேரிங் யூனிசெக்சுவல் அண்டுனா அதாவது ஒரே வகையான மேல் ஃப்ளவர் மட்டும் இருக்கிறது இல்லை ஃபீமேல் ஃப்ளவர் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிசெக்சுவல். பைசெக்சுவல்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன் 2மே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்டு அமண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதை கேட்கினை வந்து அமண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் அக்காலிப்பா ஹிஸ்பிடா ப்ரோசாபிஸ் ஜூலிஃபெரா. ப்ரோசாபிஸ் அப்படிங்கிறது அந்த முள்ளு மரச்செடி இருக்கு இல்லையா. ஸோ அது அக்காலிப்பா அப்படிங்கிறது குப்பமேனியில் வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்கின் பூனைவால் எப்படி தொங்கிட்டு இருக்குதான் ஸோ அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கனால இதுக்கு பேர் கேட்கின் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த வாழை மரத்தில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்பேடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தென்னை மரம் வாழை மரத்தில் இருக்கிறது. அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் வித் a fleshy or thickened central axis that possess many unisexual sessile flowers in acropetal succession. Usually female flowers are found towards the base and male flowers are found at the apex. Entire inflorescence is covered by a brightly colored or hard bract called spathe. Example Amorphophallus colocasia. ஸோ சேனக்கிழங்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்கிறது ஸ்பேடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேத்னா வந்து பார்த்தோன்னா வாழை மடல். ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா ஸ்பேத் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேனிக்கல் இன்ஃப்ளோரசன்ஸ். எ பிரான்ச்டு ரெசிம் இஸ் கால்டு பேனிக்கல். ஸோ ரெசிம் டைப்புங்கிறது என்னது அன்லிமிட்டெட் க்ரோத்தில் அக்ரோபிட்டல் சக்சஷனில் நுனி நோக்கி பூக்களானது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கீழே வந்து மெச்சூர்டு ஃப்ளவர் ஓல்டஸ்ட் ஃப்ளவரும் மேலே போக போக யங் ஃப்ளவர்ஸும் இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து சிம்பிள் ரெசிம். இதே பிரான்ச்சடு ரெசிமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் என்னது பேனிக்கல்னு பேர். ஏ பிரான்ச்சடு ரெசிம் இஸ் கால்டு பேனிக்கல். எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா அண்டு நீம். ஸோ அப்போ வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய பூவும் அடுத்து மாமரத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து என்னது பேனிக்கல் இன்ஃப்ளோரசன்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்டு காம்பவுண்ட் ரெசிம் ஆர் ரெசிம் ஆஃப் ரெசிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒன்று காம்பவுண்ட் ரெசிம்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா என்னென்னு சொல்கிறோம் ரெசிம் ஆஃப் ரெசிம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் அண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் வித் ரெடியூஸ்டு க்ரோத் ஆஃப் சென்ட்ரல் ஆக்சிஸ். தேர் ஆர் 2 types நேம்லி காரிம்ப் அண்டு அம்பல். ஸோ இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா காரிம்ப் அப்படின்னு ஒரு வகை, இன்னொன்று அம்பல். So first one carimb, an inflorescence with shorter pedicellate flowers at the top and longer pedicellate flower at the bottom. So அதாவது ஷார்ட் பூக்காம்பு. ஸோ அது இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலேயும் ஷார்ட் அண்ட் பெடிசிலேட் சிறிய பூக்காம்பு இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழேயும் இருப்பாங்க. ஆல் ஃப்ளவர்ஸ் அப்பியர் அட் த சேம் லெவல் டு ஃபார்ம் கன்வெக்ஸ் ஆர் ஃப்ளாட் டாப்டு ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ அப்போ இந்த பூங்கொத்தை பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃப்ளவரும் ஒரே மட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நுனியில் இருக்கிறது மாதிரி வந்து பார்த்தோன்னா சின்ன பூக்காம்போடு இருப்பாங்க, அதனால் கிட்டக்க இருப்பாங்க. கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா நீளமான பூக்காம்போடு இருப்பாங்க, அவங்களும் அதே மட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு பேர் என்னது காரிம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சீசல்பீனியா அப்படிங்கிறது இந்த புளியஞ்செடி இதுலாம் இருக்கக்கூடியது. காம்பவுண்டு காரிம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எ பிரான்ச்டு காரிம்ப் இஸ் கால்டு காம்பவுண்டு காரிம்ப். எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர். ஸோ இப்போ காலிஃப்ளவர் வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிடக்கூடிய காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அது என்னது பூ தான் இல்லையா. ஸோ அப்போ அதில் இருக்கிறது தான் காம்பவுண்டு காரிம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரியம்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கீழே இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து என்ன இருக்கும் நீளமான பூக்காம்பும், மேலே போக போக என்ன ஆகும் பூக்காம்பு சின்னதாக போகும். ஆனால் பூக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் ஒரே மட்டத்தில் தான் இருக்கும் ரைட்டா. ஸோ இதுதான் காரிம்ப் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்பல். ஸோ an inflorescence with indeterminate central axis and pedicellate flowers arise from a
காமன் பாயிண்ட் ஆஃப் பெடுங்கல் அட் த ஏபெக்ஸ். எக்ஸாம்பிள் அல்லியம் சீப்பா. வெங்காய செடியிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது அம்பல். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்குது, வித் இன்டெர்மினேட் சென்ட்ரல் ஆக்சிஸ். சென்ட்ரல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும், வரம்பற்ற வளர்ச்சியோடு இருக்கும். அண்ட் பெடிசிலேட் ஃப்ளவர்ஸ் அரைஸ் ஃப்ரம் ஏ காமன் பாயிண்ட். பெடிசிலேட்னா என்னது, பூ காம்பு இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ், ரைட்டா. ஸோ அப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா காமன் பாயிண்ட்லேருந்து வர்றாங்க, பெடுங்கல்லேருந்து வர்றாங்க. காம்பவுண்ட் அம்பல். ஸோ இதே வந்து நிறைய பிரான்ச்சஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் காம்பவுண்ட் அம்பல் பேர். எக்ஸாம்பிள் டாக்கஸ் கரோட்டா கேரட்டு, கொரியாண்ட்ரம் சட்டைவம் கொத்தமல்லி. ஸோ இப்போ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்டு காரிம்பு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பிரான்ச்டு அம்பல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட் அண்டு. மூணாவது டைப்பு. த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் மோஸ்ட்லி ஃப்ளாட் அண்டு, கன்வெக்ஸ் ஆர் கான்கேவ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஆர் குளோபோஸ், உருண்டையாக தெரிகிறது. ஸோ எ ஹெட் ஆர் கேபிட்டலம் இஸ் டிட்டர்மினேட் ஆர் இன்டெர்மினேட். எ ஹெட் ஆர் கேபிட்டலம் அப்படிங்கிறது அந்த இன்ஃப்ளோரசன்ஸுடைய டாப், அதை தான் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு தலை மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ஹெட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று டிட்டர்மினேட்டாக இருக்கலாம், இல்லைனா இன்டெர்மினேட்டாக இருக்கலாம். Determinate or indeterminate group of sessile or subsessile flowers arising on a receptacle often subtended by an involucre. ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஆஃப் செசைல் ஆர் சப்செசைல். செசைல் அப்படின்னா பூக்காம்பு இல்லாத ஃப்ளவர்ஸ், ஆர் சப்செசைல். சப்செசைல்னால் சின்னதாக இருக்கக்கூடியது, பூக்காம்பு பெருசாகவும் இருக்காது, சின்னதாகவும் இருக்காது, சரி இல்லாமலும் இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கிறது தான் சப்செசைல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எங்கே இருக்காங்க, அரைசிங் அண்ட் ரிசெப்டக்கிள். ரிசெப்டக்கிள்னால் கீழே ஒரு பூத்தளத்துலேருந்து ஆஃபன் சப்டெண்டட் பை அன் இன்வலூக்கர். இன்வலூக்கர் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளார இருப்பாங்க. ஸோ இப்போ இன்வலூக்கர் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு லேயர் மாதிரி இருக்கும், கீழே கப் ஷேப்டாக இருக்கும். அந்த கப்புக்குள்ளார தான் ரிசெப்டக்கிள் இருக்கும். ரிசெப்டக்கிள்குள்ளார இருந்து தான் யார் இருப்பா, இந்த ஃப்ளவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார், கேபிட்டலம், ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஹெட்டு. ஹெட் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரேசி அண்ட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சம் மெம்பர்ஸ் ஆஃப் ரூபியேசி அண்ட் மைமோசிசி. ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இருக்கா, இவங்க ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி. நம்ம தாத்தா செடி, சூரியகாந்தி செடியெலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார், ஆஸ்ட்ரேசி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க இந்த ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ் அங்கேயும் இருக்காங்க. சில இடங்களில் ரூபியேசி ஃபேமிலி அண்டு மைமோசி ஃபேமிலிலையும் இருக்காங்க, ரைட்டா. டாரஸ் கண்டெய்ன்ஸ் 2 types ஆஃப் ஃப்ளோரட்ஸ். ஸோ அப்போ அந்த ஹெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 2 type ஆஃப் ஃப்ளோரட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா டிஸ்க் ஃப்ளோரட் ஆர் டியூப்லர் ஃப்ளோரட். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ரே ஃப்ளோரட் ஆர் லிகுலேட் ஃப்ளோரட் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஃப்ளோரட்ஸ் ப்ரெசென்ட் த ஹெட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 types. ஒன்று ஹோமோஹேமஸ் ஹெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டிரோஹேமஸ் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதில் வந்து பார்த்தோன்னா 2 types ஆஃப் ஃப்ளோரட் அப்படின்னா சிறு பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளோரசன்ஸில் இருக்கக்கூடிய சிறிய பூக்களை தான் ஃப்ளோரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா டிஸ்க் ஃப்ளோரட் ஆர் டியூப்லர் ஃப்ளோரட் அப்படின்னு சொல்லுவோம். சூரியகாந்தி செடி, இந்த தாத்தா செடி, செவந்தி செடி இதெல்லாம் பார்த்தோன்னா நல்லாவே தெரியும். தாத்தா செடியில் கூட தெரியும். நடுவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க் ஃப்ளோரட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும், அது ஒரு வகையானப்போ. அடுத்து அதனுடைய ஓரங்களில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரே ஃப்ளோரட், கதிர் ஆர் லிகுலேட், நாவடிவ இதழ்கள் கொண்ட ஃப்ளோரட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தாத்தா செடி நடுவில் ஒரு ஃப்ளோரும் அதை சுற்றி வெள்ளையாக இருக்கும் இல்லையா, ஒரு நாக்கு மாதிரி நீட்டிகிட்டு இருக்குமே, ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா லிகுலேட் ஃப்ளோரட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமோஹேமஸ் கேட்டு. This type of inflorescence exhibit a single kind of florets. Inflorescence has a disc floret alone, example Vernonia, ray florets alone, example Lania. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஹோமோகேமஸ்னா இந்த ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸில் ஒரே டைப் ஆஃப் ஃப்ளோரட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒன்றா யார் இருப்பாங்க, டிஸ்க் ஃப்ளோரட் மட்டும் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா ரே ஃப்ளோரட் மட்டும் இருப்பாங்க. ஸோ டிஸ்க் ஃப்ளோரட் மட்டும் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா வெர்னோனியா அப்படிங்கிற பிளான்ட்டு, ரே ஃப்ளோரட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா லானியா அப்படிங்கிற ஃப்ளோரட். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹெட்ரோஹேமஸ் கெட். இங்கே ஹெட்ரோஹேமஸ்னால் டிஃப்ரெண்ட்னு சொன்னோம், ரெண்டுமே இருக்கக்கூடியவங்க. த இன்ஃப்ளோரசன்ஸ் பாசஸ் போத் டைப் ஆஃப் ஃப்ளோரட்ஸ். எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ், ட்ரைடாக்ஸ். ஹீலியாந்தஸ் அப்படிங்கிறது சூரியகாந்தி, ட்ரைடாக்ஸ் அப்படிங்கிறது தாத்தா செடி, நம்ம சொல்கிறோம் இல்லையா வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஹெட்ரோஹேமஸ் ஹெட். அடுத்து இதில் டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஹெட் ஆர் டியூப்லர் ஆர் பைசெக்சுவல், வேரஸ் ரே ஃப்ளோரட்ஸ் found at the margin of head which are ligulate or pistillate, unisexual அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து பார்த்தோன்னா இதில் 2 பூ இருக்குன்னு சொன்னாலே இதில் டிஸ்க் ஃப்ளோரட் சென்டரில் இருப்பாங்க. தாத்தா செடியில் அந்த பூவை எடுத்து பார்த்தோன்னா நடுவில் ஒன்று இருக்கும், ரைட்டா. ஸோ அந்த கொத்தாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா டிஸ்க் ஃப்ளோரட் அப்படின்னு சொல்லுவோம். அது டியூப்லர் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன டியூபாக இருக்கும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, பைசெக்சுவல் என்னது, அதில் ஸ்டாமன்ஸும் இருப்பாங்க, பிஸ்டிலும் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லிகுலேட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து ரே ஃப்ளோரட். ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா யூனிசெக்சுவல், அதில் ஏதோ ஒன்று தான் இருப்பாங்க, ஒன்று மேலே இருக்கலாம் இல்லைன்னா ஃபீமேலாக இருக்கலாம்.